இது மிகப்பெரிய பலம் வாய்ந்த கோட்டை, எஃகு கோட்டை மாதிரி தொண்டர்கள் பலத்தால் நிறைந்தது. இந்த இயக்கம் வெற்றி பாதையை நோக்கி செல்லும். நாளை நமதே, இந்த நாடும் நமதே. ஒரு அதிமுக தொண்டை வேணாது. நான் நேற்று வரைக்கும் அம்மா அதுல இருந்தேன் சார், செத்து போனான் சார் ஒருத்தன் தீக்குளிச்சு. அப்படிப்பட்ட உண்மையான தொண்டர்கள் அந்த கட்சியில இருக்கானுங்க சார். சொல்றப்ப உண்மையாலுமே நான் அந்த கட்சிக்கு நான் உறுப்பினர் தாங்க. அந்த காலத்தில் நான் புரட்சி தலைவரோட சத்துணவு மட்டுமே சாப்பிட்டு பள்ளிக்கூடத்தில் நான் நல்லா படித்தேன் அப்படிங்கிற நன்றி உணர்வுக்கு ஓட்டு போடுறவங்களும் இருக்காங்க. அதிமுகவினுடைய பலம் என்னன்னா தொண்டர்கள், அதனால் அதை அழிக்கவே முடியாது. அதாவது அதிமுகவின் எதிர்காலம் அதிமுகவின் தொண்டர்களை வைத்து இதை வழிநடத்த இளைஞர்கள் போராடுவாங்க. இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. அதாவது அதிமுகவின் எதிர்காலம் அதிமுகவின் தொண்டர்களை வைத்திருக்கு. சரிங்களா? அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை வைத்து இல்லை. அதிமுகவினுடைய தொண்டர்கள் அடிமட்ட தொண்டர்களாக இருக்கிறவர்கள்லாம் புரட்சி தலைவருக்காக, புரட்சி தலைவி அம்மாவுக்காக இருந்தாங்க. அதே வரிசையில் நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, எடப்பாடியாருக்காகவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்கிறாங்க இந்த இயக்கத்தில். நீங்கள் சோஷியல் மீடியாலலாம் அதை பார்க்கலாம். நீங்கள் எவ்வளோ வேணால் சொல்லுங்கள், என்ன குற்றம் வேணாலும் சொல்லுங்கள், நாங்கள் எடப்பாடியார் வழியில்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய டீமும் தொண்டர்களும் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் மகேந்திரன் ஒரு நிர்வாகி இறந்து போயிட்டார். அவர் என்ன அவரோட வேண்டுகோளை வச்சார், எனக்கு இறுதி அஞ்சலியை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் செய்யணும், அப்போ தான் என்னுடைய ஆத்மா சாந்தி அடையும்னு சொன்னார். அப்போ அந்த மாதிரியான தொண்டர்கள் மனசில் அவர் புகுந்துட்டாரா இல்லையா? அப்போ அந்த தொண்டர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த இயக்கத்தை யாராலும் அழிக்க முடியாதுங்க. அதுதான் உண்மை. ஒரு கட்சி நிற்கிறதும் நிற்காமல் போகிறதும் தொண்டர்களை வச்சு. இது மிகப்பெரிய பலம் வாய்ந்த கோட்டை, எஃகு கோட்டை மாதிரி தொண்டர்கள் பலத்தால் நிறைந்தது. இவ்வளோ சூழ்நிலையிலும் 1,20,00,000 பேர்கிட்ட வாக்களிச்சிருக்கிறாங்க இந்த இயக்கத்திற்கும் இந்த கூட்டணி கட்சிகளுக்கும். அப்படின்னா மக்கள் இருக்காங்கல்ல. இந்த இயக்கத்தில் நான் ஒரு ஆளாக இருக்கிறேன், ஒரு தொண்டராக இருக்கிறேன், ஒரு சின்ன ஒரு நிர்வாகியாக இருக்கிறேன். இதை தவிர அந்த தொண்டனுக்கு வேற என்ன பெருசாக கிடச்சிருக்க போகுது? ஆனால் அப்படிப்பட்ட தொண்டர்கள் மத்தியில் அவங்க விட்டு கொடுக்காமல் இருக்கிறாங்க. ஆனால் இப்படி பதவி வேறையை பிடிச்சு ஏன் இப்படி போகிறாங்க அப்படிங்கிறது திரும்ப திரும்ப எல்லாரும் கேட்குற கேள்வி தான். மனிதர்கள் இருக்கவங்க எல்லாருக்குமே நன்றி இருக்காது, நாய்கள் கூட நன்றியோடு இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு அதிமுக தொண்டை வேணாது. நான் நேற்று வரைக்கும் அம்மா அதுல இருந்தேன் சார், செத்து போனான் சார் ஒருத்தன் தீக்குளிச்சு. எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு சாதாரண சாமானிய சினிமா நடிகன்ல அப்படியே இது ஃபேன் ஃபாலோவர் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி பத்தி விசிலடிக்கிற 71 வயசு கிழமை சார் எடப்பாடி பழனிசாமி. அந்த ஆள்கிட்ட ஐயா அந்த கட்சியை காப்பாத்துங்க, உங்களை விட்டா யாரும் இல்ல, பழனிசாமி ஐயா நான் செத்து போயிட்டேன்னா என் இறுதி கடனை பண்ணீங்கன்னா என் ஆன்மா சாந்தி அடையுன்னு சொல்லிவிட்டு இந்த காலத்துல இந்த நவீன உலகத்துல விசில் அடிச்சு பேப்பரை கிழிச்சு விட்ட பக்கம்லாம் ஒரு பக்கம் தூக்கி எறிங்க. ஒருத்தன் பெட்ரோலை ஊத்திட்டு செத்து போனான் சார். அப்படிப்பட்ட உண்மையான தொண்டர்கள் அந்த கட்சியில இருக்கானுங்க சார். சொல்றப்ப உண்மையாலுமே நான் அந்த கட்சிக்கு நான் உறுப்பினர் தாங்க. எனக்கு அதை பாக்குறப்ப சார் ஒரு இந்த காலத்துல செத்து போயிருக்கான் சார், தான் இன்னுயிரை மாச்சிருக்கிறான் அப்படின்னா அந்த கட்சியை காப்பாற்ற வேண்டிய அரும்பொறுப்பு எடப்பாடி பழனிசாமி இருக்குது. அந்த மகேந்திரன் அந்த ஆள் போட்டு செருப்பு தொட்டு கும்பிடுங்க, அப்பயாவது உங்களுக்கு உணர்ச்சி வருமானு பார்க்கலாம். ஒருத்தன் டேய் அவன் ஏதாவது அந்த கட்சியை சம்பாரிச்சிருப்பான்டா, பூ கட்டிட்டு இருந்தவன்டா. அதிமுக பொதுச் செயலர் அவருடைய கட்சி பணத்துல அவனுக்கு ஒரு நினைவு கட்டடம் கட்டணுங்க. ஏன் இந்த காலத்துல ஒரு பூ கட்டிட்டு தினமும் பூ கட்டினா எவ்வளவு சார் அவனுக்கு கிடைக்கும்? 500 ரூபாய் 700 காசு கிடைக்கும் சார். அப்படிப்பட்டவன் அந்த கட்சி நம்பி நீங்க செத்து போறான். துரோகிங்களா, விபச்சாரம் பண்றவனுங்களா, கிளவி ஆகி போய் நான் விபச்சாரம் பண்ணி சம்பாதிப்பேன்னு போறீங்களாடா, போகடா புளுத்து சாவிங்க, பண்ணி மாதிரி போய் பீத்தின்னு புளுத்து சாவுங்கடா, போகடா. விஜயபாஸ்கர் போ, அந்த என்ன எவனா போனானே அவனுங்க எல்லாத்துக்கும் இந்த கதிதான் வரப்போகுது. இதை இன்னும் எவன் போடுன்னு இருக்கிறாங்களோ போகடா. அந்த ஒருத்தருடைய ஆன்மா உங்களெல்லாம் ராத்திரியில தூங்க விடாது. அந்த மகேந்திரன அந்த 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 நல்ல ஆன்மா இந்த கட்சியை நம்பி எடப்பாடி பழனிசாமி நம்பி செத்து போனான் பத்தி அந்த ஆன்மா உங்களெல்லாம் தூங்க விடாதரா, உங்க வம்சத்தை தலைக்க விடாதரா. அதிமுகவிலிருந்து ஒரு எளிய தொண்டர்கள் யாராவது போய் நான் தாவேக்காலையோ இல்லை திமுகலையோ நான் சேர்றேன்னான்னு பார்த்தீங்கன்னா சேர மாட்டாங்க. ஏன்னா அவங்க அதிமுகங்கிற கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பலமே தொண்டர்கள் தான். தலைவர்களை விட தொண்டர்கள் தான் கட்சியோட மிகப்பெரிய பலம். நீங்கள் போய் அவங்கள எலெக்ஷன் அப்போ கேன்வாஸ் பண்ணினாலும் சரி பண்ணாட்டாலும் சரி அவங்க ரெட்டை இலைக்கு குத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. சரிங்களா? நீங்கள் அவங்கள்ட்ட
காசு கொடுத்தீங்க கொடுக்கல, இந்த தலைவர் வந்து பார்த்தாரா, அந்த தலைவர் வந்து பார்த்தாரு, மாவட்ட செயலாளர் என்னை வந்து பார்த்தாரு, அமைச்சர் வந்து என்ன பார்த்தாரா, அதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. ரெட்டை இலை நான் அம்மாக்காக போடுறேன், புரட்சி தலைவருக்காக போடுறேன். ரெட்டை இலையால் இந்த வசதிகள் எனக்கு கிடச்சிது, வாய்ப்புகள் கிடச்சிது, அதனால் நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு. இப்போவுமே வந்து அந்த காலத்தில் நான் புரட்சி தலைவரோட சத்துணவு மட்டுமே சாப்பிட்டு பள்ளிக்கூடத்தில் நான் வந்து நல்லா படித்தேன் அப்படிங்கிற நன்றி உணர்வுக்கு ஓட்டு போடுறவங்களும் இருக்காங்க. அப்போ இந்த ஒரு இடத்துல போய் ஓட்டு போடுறது அப்படிங்கிறது ஆல் ஆஃப் அ சடன் வந்து ஏதோ இந்த கட்சியை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால மட்டும் போடுறது கிடையாது. இப்போ வந்து அதே தான் திமுகலையுமே கருணாநிதி அவர்கள் இந்த என்ஜினியரிங் காலேஜில் வந்து என்ட்ரன்ஸை தூக்கி விட்டுட்டார். என்ட்ரன்ஸ் தேவையில்லைன்னு ஒன்று அவர் காலத்தில் ஒரு இது வந்தது. இப்போது அந்த காலகட்டத்துக்குள்ளே உள்ளே போன பசங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க தான் வந்து ஃபேஸ்புக்லாம் பார்த்தீங்கன்னா கலைஞரிஸ்ட்டுன்னு வச்சுட்டு இருப்பாங்க. அப்போது இந்த மாதிரி டைரெக்டாக ஏதோ ஒரு வகையில் இந்த கட்சியோட ஆட்சிகள் நடக்கும்போது பயனடைந்தவர்கள் அந்த சாதாரண மனிதர்கள், தொண்டர்கள் அந்த கட்சிக்கு என்ன ஆனாலும் ஓட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த நிறைய பணம் வச்சுருக்கவங்களுக்கும் இந்த குடிநோயாளி மாதிரி பதவி வெறி நோயாளிகள் இருக்காங்கள்ல, அவங்களும் தான் அடுத்த கட்சிக்கு அதாவது இப்போ ஆளுங்கட்சியாக தாவேக்கா மாறிடுச்சு அப்படின்றதுக்காக ஓடுறாங்க. ஸோ இப்போ இவங்களை பார்த்து நம்ம என்ன அவங்கள விமர்சனம் பண்ணினாலும் திட்டினாலும் அவங்களுக்கு இப்போ வந்து நம்ம இப்போ ஏதோ ஒரு கமெண்ட் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து இவங்கெல்லாம் பொறாமையில் சொல்கிறாங்க அப்படின்னு தோணும். நீ திருச்சியில் கூட்டம் பேசுகிற அன்னைக்கு வண்டியில் அடிபட்டு சாவறான், அவனை போய் அங்கே போய் சந்திக்க நீ தவறுற. ஆனால் எங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர் நன்றி அறிவிப்பு சொல்ல அவர் தொகுதிக்கு போயிருக்கும்போது தஞ்சாவூரை சார்ந்த பூக்கொடை மகேந்திரன் மரணிக்கிறார். தியாகி உண்மைங்க, எங்கள் கட்சிக்கு தியாகி அவர்லாம் ஒரு தீபம், ஏற்றி வைக்கிற தீபம், எங்களெல்லாம் உந்துதல் பண்ணுற ஒரு சக்தி. மறைந்தும் மறையாமல் வாழ்ந்துட்டு இருப்பார் எங்கள் மனசெல்லாம். உடனே எங்கள் எடப்பாடி பழனிசாமி போய் அதுக்கு அனுதாபம் தெரிவித்து அன்னைக்கு அவருடைய முகத்தை பார்த்துன்னு பேட்டி கொடுக்குறாரு. அதில் நடிப்புத்தன்மையில் உண்மை வெளிப்படுது. நீ திருச்சியில் இருக்கிற பக்கத்தில் கரூர், அங்கே அடிபட்டு செத்தாங்களே அவங்கள திரும்ப ஒரு ஆறுதல். வண்டியில் நீ பிரச்சாரம் பண்ண போகும்போது அடிபட்டு செத்தாங்களே அவங்களுக்கு குடும்பத்துக்கு போய் வருவார் ஆறுதல். 3 மணிக்கு போகிறாரு, 6 மணிக்கு திரும்பிடுறாரு. யார்? நம்ம முதலமைச்சர் விஜய். நம்ம வடிவேலு இருக்கான் பாருங்கள், பிரபு டெல்லி கணேஷ் ஒரு காமெடி ஆட்டோவில் கூட தெய்வமேன்னு சொல்லிட்டு காலையில் அவங்க அப்பா அம்மா காலில் விழுதுவார். அப்புறம் அதாவது நம்ம இவங்க கர்ப்பிணி பெண்ணை பார்த்தா அம்மா வாங்கம்மா அதுக்காகத்தம்மா அப்படின்னு ஆட்டோவில் ஏற்றுவார். அப்புறம் ஆட்டோவை தெய்வமாக கூடுவார். 6 மணி ஆச்சு இறங்கடான்னுவார். அந்த மாதிரி நம்ம ஜோசப் விஜய் வந்து 6 மணி என்னுடைய செல்ஃப் எடுக்காது 6 மணிக்கு மேலே அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுறார் தனி விமானத்தில். இதுதான் உன்னுடைய தன்மை. இந்த கட்சி தமிழ்நாட்டில் நிலச்சி நிற்கணும் அப்படின்ற ஒரே அடிப்படையில் இளைஞர்களை ஊக்குவிச்சு மூத்தவர்கள் அவங்க பின்னிருந்து வழி நடத்தினா நீங்கள் சொல்கிற எல்லா இடத்துலையும் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நிச்சயம் கிடைக்குங்க. அதிமுகவினுடைய பலம் என்னன்னா தொண்டர்கள். அதனால் அதை அழிக்கவே முடியாது. ஏன்னா கட்சி தலைவர்கள் வேணால் கட்சி மாறி போகலாம், வேடந்தாங்கல் பறவை மாதிரி இங்கே அங்கே இங்கேன்னு அவங்களுக்கு சாதகமான இடங்களை நோக்கி அவர்கள் பறந்து செல்லலாம். தொண்டர்களுடைய பலத்தில் தான் அதிமுக வந்து நிற்குது. ஏன்னா புரட்சித் தலைவர் அவரே சொல்லியிருக்காரு, அதிமுக கட்சியில் மட்டும்தான் ஒரு விஷயம் இருக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா மற்ற கட்சியில் தொண்டர்கள் இருப்பாங்க, அவர்கள் தலைவராக ஏற்றுக்கொள்வார்கள். இங்கே தொண்டர்கள் இருக்கிறார்கள், புரட்சித் தலைவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அங்கே மாற்றமே இதுதான். அப்போது அந்த தொண்டர்கள் இருக்கின்றவரை அந்த கட்சியை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஒரு சின்ன ஒரு சரிவு தெரியலாம், ஆனால் அந்த சரிவை மீண்டு அவர்கள் வருவார்கள். நாங்கள் வருவோம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் அதிகபட்சமாக அதிமுக என்பது தமிழகத்தை அதிகபட்சமாக ஆண்ட ஒரு கட்சி. அந்த கட்சிக்கு எதை எப்படி சமாளிக்கணுன்ற எல்லாமே தெரியும், தெரியாமல் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து மக்கள் உங்கள் தலையில் குட்டித்தான் 108 தான் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கே நீங்கள் வந்து இன்றைக்கே வந்து உங்களை யார் யார் வெறுத்தார்களோ, யார் வந்து ஸ்டாலின் தான் முதல்வர்னு சொன்னாரோ, நீங்கள் தீய சக்தின்னு சொன்னீங்களோ அவங்களுடைய ஆளுங்களை கூட்டு வந்து இங்கே வச்சு பண்ணுறீங்க. காங்கிரஸ் எங்கே இருந்தது? திமுகவோட இருந்தது. கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட் அவங்களோட இருந்தது. தாவேகா திமுகவோட இருந்தது. அடுத்தது எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் மகா உத்தமர்களான IUML உள்ள வந்து சேர்ந்துருக்குறாங்க. புரியுதுங்களா? அவங்கெல்லாம் இப்போ ஏன் வந்து சேர்ந்தாங்க?
அவங்களுக்கு இப்போ மெஜாரிட்டி கிடச்சதுக்கு அப்புறம் தானே ஐயூஎம்எல் ஃபர்ஸ்ட் நான் கொடுக்கலன்னாங்க, அப்புறம் உள்ள வந்து சேர்ந்துருக்கான். அப்போ என்ன அர்த்தம்? அத்தனை பேரும் மகா கேவலமாக, எனக்கு கம்யூனிஸ்ட் பற்றி நான் பேச விரும்பல, ஏன்னா அவங்க வந்து கூட்டணியில் ஆட்சியில் பங்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஆதரவுன்னு மட்டும் சொல்லிட்டாங்க. மற்றவங்க இப்படி கொடுக்கும் பொழுது அவங்களுடைய கேவலமான எண்ணங்களை அவர்கள் பிரதிபலித்து விட்டார்கள். ஒரு காலத்தில் வந்து திமுக செஞ்ச தப்புக்கள்லாம் ஜால்ரா அடிச்சிட்டு இருந்தாங்க, இப்போ இவர்கள் பண்ணுற தப்புக்கள்லாம் ஜால்ரா அடிச்சிட்டு இருக்கிறாங்க.